ஹாப்பி மாட்டு பொங்கல் நண்பா. ஏதாவது திட்டுனேடா உனைய. பொங்கல் வாழ்த்துக்கள் தான்டா சொன்னேன், அதுக்கேண்டா முட்டாத. வணக்கம்க்கா, பலவழக்கம் CS 4:31 இன்று காலை 7 மணிக்கு டான் இருந்துச்சு. ஏன்னா தண்ணி வண்டி இருந்துச்சு, தண்ணி வண்டி பிடிக்குன்னு சொல்லிட்டு தண்ணியை பிடிச்சி வச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் சரியான தீவிரம் ஆகி பிடிச்சி காலையில் சரி நம்ம போய் சட்டையை கழட்டி போட்டு வீதம் மாதிரி இப்படியே பல்ல விளக்கி போயிடுச்சு. பல்ல விளக்கி முடிச்சுட்டு தண்ணியையும் வாழைப்பழத்தையும் அப்படியே மடக்கு இல்லுடக்குன்னு சாப்பிட்டுட்டு போனதுக்கு தேவையான பொருட்களை எடுத்து தயாராகிடுச்சு. வார்ம் அப் முக்கியம் டாபிக்லு அப்படின்னு சொல்லிட்டு வார்ம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. சக்க புக்குன்னு சூசாக்ஸை மாட்டிக்கிட்டு நம்ம மின்சார வண்டியை எடுத்துட்டு கிளம்பியாச்சு. போற வழியில் அப்படியே நம்ம சுதீன் அம்மாவுக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு அப்படியே கிரவுண்டுக்கு போயாச்சு. டேவிட் காகின்ஸ் மூடு ஆன் பண்ணிட்டு அப்படியே ரன்னிங்க தொடங்கியாச்சு. எப்படி ஒரு இன்னைக்கு 1/2 கிலோமீட்டர் ஓட்டத்தை முடிச்சுட்டு வார்ம் டவுன் பண்ணிட்டு வீட்டில் புல்லப்ஸ் பண்றதுக்கும் டிப்ஸ் போடுறதுக்கும் சரியான வசதி இல்லை. அதனால கிரவுண்ட்ல வந்து புல்லப்ஸையும் டிப்ஸையும் நல்லா முடிச்சுட்டு இந்த குட்டி குஞ்சன்ஸோட கொஞ்ச நேரம் அப்படியே வம்புழுத்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. சரின்னு சொல்லிட்டு கோல்டு சவரை போட்டுட்டு அப்படியே காலை உணவை சாப்பிட்டுட்டு பொன்னியின் செல்வன் பார்ட் 1 படத்தை பார்த்துட்டு எங்க அம்மாவோட அப்படியே கோயிலுக்கு கிளம்பியாச்சு. கிருஷ்ணன் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே நான் முருகன் கோயிலுக்கு போயிட்டு சிவன் கோயிலுக்கு போயிட்டு இருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலில் மாட்டு பொங்கல் ஸ்பெஷலாக கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. சரின்னு நம்ம அப்படியே சாமி கும்பிட்டுட்டு இந்த பயப்பிள்ளையை கொஞ்ச நேரம் அப்படியே கொஞ்சிட்டு நம்ம காய்கறி வாங்க கடைக்கு வந்தாச்சு. கடைக்கு வந்து காய்கறி நம்ம பர்ச்சேஸை போட்டுட்டு அப்படியே சோக்கா வீட்டுக்கு வந்தாச்சு. தலை வறண்டு போய் கிடந்துச்சு. தலைக்கு தேங்காய் எண்ணெய் வச்சுட்டு அப்படியே போய் மீன் நண்பர்களுக்கு போய் ஃபுட்டை போட ஆரம்பிச்சாச்சு. ஃபுட்டை போட்டு அவளுக்கு குஷியாக ஆடிக்கிட்டு கிடந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு புத்தகத்தை எடுத்துகிட்டு போய் புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருந்தேன். புத்தகத்தை படிச்சுட்டு அப்படியே சக்கரை கிழங்க வேக போடுறதுக்கு அப்படியே ஹெல்ப் பண்ணிட்டு கீரையும் அப்படியே மஞ்சள் கிழங்கையும் ஊண்டு வைப்போம்னு சொல்லிட்டு பிளான்டேஷன் பண்ண அப்படியே கிளம்பியாச்சு. அதெல்லாம் போய் ஊண்டு வைக்க கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு அப்படியே போய் மதிய உணவை சாப்பிட ஆரம்பிச்சு. மதிய உணவு சாப்பிட்டுட்டு அப்படியே அடுத்து நல்லா தூங்கிட்டேன். 8 மணிக்கு தான் இருந்துச்சு. சக்கரை கிழங்கு ஏதோ உனக்கு சாப்பிட்டுட்டு இன்னைக்கு நாளை கொஞ்சம் கடினமாகவும் ஜாலியாகவும் முடிச்சுக்கிட்டாச்சு. எல்லாரும் தொடர்ந்து பாடுவோம்.